அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைய நாள் 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அதுலேயும் அற்புதமான ஒரு சேர்க்கையும் நாளைய நாளில் நமக்கு இருக்கு. நாளைக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரபஞ்ச வசிய நாள். நாம் வாழக்கூடிய நாள் முழுக்க நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாளைய நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நான் சொல்ல போகிற பொருட்களை மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும். அற்புதமான இந்த பணவசிய குளியல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கான நல்ல தீர்வை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தடுத்து உங்ககிட்ட எந்த ஒரு பண கஷ்டமும் வராது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 999ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். மற்ற போர்ட்டலுக்கும் இந்த போர்ட்டலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, போன ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நமக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருந்தது. அடுத்ததா அக்டோபர் மாதம், அதாவது 10வது மாதம் 10ஆம் தேதி இன்னொரு போர்ட்டல் வரும். ஆனால் நாளைக்கு இருக்கக்கூடிய போர்ட்டல் தான் 9ஆம் தேதி 9வது மாதம். அது மட்டும் இல்லாமல் வருஷத்தோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9. இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வர்றதுக்கு அடுத்த 9 வருடங்கள் நாம் காத்திருக்கணும். அதே மாதிரி 9 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புன்னே சொல்லலாம். தேதியில், மாதத்தில், வருஷத்தில் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம் தேவதை நாட்கள், பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லுவோம். இந்த நாளில் இந்த யூனிவர்ஸில் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்கும். இதை நாம் பயன்படுத்திக்கும் போது அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த நாளில் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட், பாசிட்டிவ் சேஞ்சஸ் லைஃப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அந்த வகையில் நாளைய நாளையும் தவற விடாதீங்க. நாளைய நாளில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பரும் 9. இந்த 999 போர்ட்டல் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அடுத்த 9 வருடங்கள் கழித்து இந்த போர்ட்டல் வரும்போது செவ்வாய்க்கிழமையில் வருமாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டு வரக்கூடிய 9 மணிக்கு இதை மட்டும் 9 முறை எழுதினாலே போதும். நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளவு பணம் கேட்டாலும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நாளைக்கு நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குளித்து முடித்ததுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட நீங்கள் 2வது முறை குளிக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம், கை, கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் தொடர்ந்து குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி நம்ம ஆறாவை ஸ்ட்ராங்காக்கும். நமக்கு கந்திருஷ்டி, பொறாமை பார்வை, இன்னும் சொல்லப்போனால் ஏக்க பெருமூச்சு, செய்வினை பாதிப்புகள், அடுத்ததாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், இது எல்லாமே நம்ம ஆறால் ரெஜிஸ்டர் ஆகும். ஆறால் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம உடம்பை பாதிக்கும். அந்த வகையில் நம்ம ஆறாவை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏற்கனவே ஆறால் இருக்கக்கூடிய
பாதிப்புகளையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எல்லாமே ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங்காக்கக்கூடிய பரிகாரம். இதனால தான் எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால மறக்காம நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதுமானது. கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாதாரண டேபிள் சால்ட்டை பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்லுப்புக்கு நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி ரொம்பவே அதிகம். எதிர்மறை ஆற்றலை உடனடியாகவே கல்லுப்பு நீக்கும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பணவசிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காயில இருந்து அந்த தோலை எடுத்துட்டு விதைகளை மட்டும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஏலக்காயில் எத்தனை விதைகள் இருந்தாலும் சரி, அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. பெருமாளுக்கு உகந்தது இந்த ஏலக்காய். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பணவசிய பொருள்னே சொல்லலாம். இந்த 9ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா முழுமையை கம்ப்ளீஷனை குறிக்குது. அந்த வகையில் இந்த 999ங்கிற போர்ட்டலில் இப்போ நான் சொல்கிற முறைப்படி தண்ணீரை ரெடி பண்ணி நீங்கள் குளிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நாளையோட ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். அதனால் இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஏலக்காயோட விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. இங்கே ஸ்க்ரீனில் நான் முழு ஏலக்காயை கொடுத்துருக்கேன். அது சும்மா பிக்சருக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தோலை சேர்க்க வேண்டாம். ஏலக்காயோட விதைகளை மட்டும் தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்ததுக்கு அப்புறமா உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தண்ணீரில் 999ங்கிற நம்பரை எழுதிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும். இந்த நாள்ல இருந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் குளிங்க. தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். நீங்கள் உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போகிறீங்கன்னா தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குளிங்க. பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி, வெந்நீரில் குளித்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் குளிச்சாலே போதுமானது. அதே மாதிரி உங்கள் கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதே மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி கொடுத்து அவரை குளிக்க சொல்லி சொல்லுங்கள். அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் மட்டுமே இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உடனடியாக ஏற்பட ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.